அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய 3வது T20 போட்டியில் ஹார்திக் பாண்டியா செய்த ஒரு விஷயம் ரசிகர்களை கொந்தளிக்க செய்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத பற்றியும் இன்னும் பல்வேறு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய 3வது T20 போட்டியில் ஹார்திக் பாண்டியா செய்த ஒரு விஷயம் ரசிகர்களை கொந்தளிக்க செய்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 18வது ஓவரின் முடிவில் துருவ் ஜூரலுக்கு ஸ்ட்ரைக்கை கொடுக்காம சிங்கிள் ரன் ஓட மறுத்தார் ஹார்திக் பாண்டியா. இதன் மூலம்தான போட்டியே முடித்து விடுவேன் அப்படிங்கிற ரீதியில் ஓவர்சீன் போட்டு அடுத்த பந்திலேயே அவுட் ஆனார். அதோடு துருவ் ஜூரலையும் அவர் அவமானப்படுத்தி விட்டதாக ரசிகர்கள் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி வந்துட்டுருக்காங்க. இந்த விஷயத்தில் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு விரிவாக இப்போ நாம் பார்க்கலாம். அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது T20 போட்டி ராஜ்கோட் மைதானத்தில் நடந்துச்சு. இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி விக்கெட் வீழ்ச்சிக்கு இடையே 20 ஓவர்கள் முடிவில் 171 ரன்களை எடுத்திருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி அபாரமாக பந்து வீசி 24 ரன்கள் மட்டும் விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியும் இருந்தார். அடுத்த இந்திய அணி 172 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆட வந்தது. பவர் பிளே ஓவர்களுக்குள்ள இந்திய அணியின் முதல் 3 பேட்ஸ்மேன்கள் வரிசையாக ஆட்டமிழந்தாங்க. சஞ்சு சாம்சன் 3, அபிஷேக் சர்மா 24, சூரியகுமார் யாதவ் 14 ரன்கள் எடுத்து அடுத்தடுத்து ஆட்டமிழந்தாங்க. கடந்த போட்டியில் இந்திய அணியை வெற்றிக்கு அழைத்து சென்ற திலக் வர்மா 18 ரன்கள் சேர்த்த நிலையில் ஆட்டம் இழந்தார். அதன் பின் ஹார்திக் பாண்டியா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இணைந்து ஆமை வேகத்தில் ஆடி பந்துகளை வீணடித்தனர். வாஷிங்டன் சுந்தர் 6 ரன்கள் எடுத்து ஆட்டமும் இழந்தார். அடுத்து வந்த அக்ஷர் பட்டேல் 15 ரன்கள் மட்டும் எடுத்து வெளியேறினார். முழு நேர பேட்ஸ்மேனாக இருந்த போட்டியில் சேர்க்கப்பட்ட துருவ் ஜூரல் 8ஆம் வரிசையில் தான் களமிறங்கினார். அப்போது இந்திய அணியுடைய வெற்றிக்கு 16 பந்துகளில் 49 ரன்கள் தேவை அப்படின்ற நிலை இருந்திருக்கு. அது வரைக்கும் ஹார்திக் பாண்டியா மிக நிதானமாக ஆடிக்கொண்டிருந்தார். அவரது ஸ்ட்ரைக் ரேட் 100ஐயும் கூட எட்டலை. அதன் பின்னர் ஹார்திக் பாண்டியா ஒரு 6 அடித்தார். அந்த ஓவரின் முடிவில் துருவ் ஜூரல் ஒரு ரன் ஓடும் வாய்ப்பு கிடைச்சிது. அந்த ரன்னுக்கு ஹார்திக் பாண்டியா ஓடியிருந்தால் துருவ் ஜூரல் அதற்கு அடுத்த ஓவரில் முதல் பந்தில் இருந்து பேட்டிங் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் துருவ் ஜூரலுக்கு ஸ்ட்ரைக்கு கொடுக்கக்கூடாது என முடிவு செய்த ஹார்திக் பாண்டியா தானே 19வது ஓவரின் முதல் பந்தில் இருந்து பேட்டிங் ஆட முடிவு செய்தார். அதனால் துருவ் ஜூரல் ஒரு ரன் ஓட தயாராக இருந்த போதும் ஹார்திக் பாண்டியா அதை மறுத்தார். இது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. கடைசி 2 ஓவர்களில் 41 ரன்கள் தேவை அப்படின்ற நிலையில் ஒவ்வொரு ரன்னும் அவசியமாகும். ஒருவேளை பின்வரிசை வீரர்கள் மட்டும் மறுமுனையில் பேட்டிங் செய்கிறாங்க எனும் பட்சத்தில் ஹார்திக் பாண்டியா போன்ற ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் அந்த பின்வரிசை வீரருக்கு ஸ்ட்ரைக்கை கொடுக்க மறுக்கலாம். ஆனால் துருவ் ஜூரலுக்கு ஒரு பேட்ஸ்மேன் தான், அவரும் கூட சில சிக்ஸர்களை அடித்திருக்க வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் ஹார்திக் பாண்டியா தானே இந்த போட்டியை முடித்து வைத்து விடுவேன் என்ற எண்ணத்தில் அந்த ஒரு ரன்னை ஓட மறுத்தார். ஆனால் 19வது ஓவரின் முதல் பந்திலேயே ஹார்திக் பாண்டியா கேட்ச் கொடுத்து ஆட்டம் இழந்தார். ஹார்திக் பாண்டியா அந்த ஒரு ரன்னையும் எடுக்காமல் துருவ் ஜூரலை அவமானப்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதோடு தனது விக்கெட்டையும் பறிகொடுத்து விட்டதாக ரசிகர்கள் விமர்சனம் செய்து வந்துட்டுருக்காங்க. 35 பந்துகளில் 40 ரன்கள் மட்டுமே எடுத்து ஹார்திக் பாண்டியா ஆட்டமிழந்தார். அதன் பின் இந்திய அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 145 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. இங்கிலாந்து அணி 26 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றிருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல்
இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி 26 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருந்தாங்க. இதன் மூலமாக 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து அணி தங்களுடைய முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கு. இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியதற்கு என்ன காரணம் என்பது குறித்து கேப்டன் சூரியகுமார் யாதவும் பேசியிருக்காரு. அதனை தற்போது பார்க்கலாம். நான் 2வதாக பேட்டிங் செய்யும்போது பனிப்பொழிவு இருக்கும். இதன் மூலம் பேட்டிங்கிற்கு சாதகமாக ஆடுகளம் மாறும் என நினைச்சேன். ஆனால் அப்படி நடக்கலை. ஹார்திக் பாண்டியாவும் அக்சர் பட்டேலும் களத்தில் இருந்தபோது எங்களுக்கு 24 பந்துகளுக்கு 55 ரன்கள் தான் தேவைப்பட்டுச்சு. இதனால் போட்டி எங்கள் கைக்குள் தான் இருந்தது அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அதில் ரசித் அபாரமாக வந்து வீசினார். நாங்கள் சிங்கிள்ஸ் அதிகம் எடுக்க வேண்டும் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி எங்களை ரன் ஓட விடாமல் அவர் தடுத்திருந்தார். இதனால தான் ஆதில் ரஷீத் உலகதரம் வாய்ந்த பவுலராகவே இருக்கின்றார். எதிரணியை ரன்கள் எடுக்க விடக்கூடாது என்பதற்காகத்தான் எங்கள் அணியில் பல சுழற்பந்து வீச்சாளர்களும் இருக்காங்க. T20 போட்டிகளில் இருந்து எப்போதுமே நாம் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். பேட்டிங்கில் நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்பது குறித்து பாடம் கற்க வேண்டும். இந்த போட்டியில் நாங்கள் எந்த விஷயத்தில் கோட்டை விட்டோம் என்பது குறித்து அனைவரும் ஒருங்கிணைந்து கண்டுபிடித்து அதில் இருந்த நிச்சயம் பாடம் கற்போம். 127 ரன்களுக்கு 8 விக்கெட் எடுத்துவிட்டு 170 ரன்கள் மேலே அடிக்க விட்டது மிகவும் தவறு. முகமது சமி பந்து வீசிய விதம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. வருண் சக்கரவர்த்தி எங்கள் அணியில் மிகவும் உழைக்கும் வீரராக இருக்கிறார். அவர் நல்ல முறையில் பந்து வீசியும் வருகிறார். வருணின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நான் இதை பார்க்குறேன் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் தெரிவித்திருக்காரு. சூரியகுமார் யாதவ் பேட்டிங்கில் கிடந்த 5 இன்னிங்ஸுங்களாக 15 ரன்கள் கூட தொடாத நிலையில் ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் ஆகியோரை மறைமுகமாக குறை கூறியிருப்பது ரசிகர்களை எரிச்சலடைய செய்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்திய கிரிக்கெட் அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையிலான 4வது T20 போட்டி ஜனவரி 31ஆம் தேதி அன்று நடைபெறப் போகிறது. இரு அணிகள் மோதும் இந்த போட்டி புனேவில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா கிரிக்கெட் சங்க மைதானத்தில் இந்திய நேரப்படி இரவு 7 மணிக்கு தொடங்குது. இந்த போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி தற்போது 2-1 அப்படிங்கிற வரிசையில் முன்னிலையில் இருக்காங்க. 3வது T20 போட்டியில் இங்கிலாந்து அணி 26 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்திய நிலையில் 4வது போட்டியில் வெற்றி பெற்று தொடர வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்திய அணி களமிறங்குறாங்க. இந்த போட்டியில் இந்திய கிரிக்கெட் வீரர் ஹார்திக் பாண்டியா சாதனை ஒன்றையும் படைக்கப் போகிறார். அது என்ன சாதனை அப்படின்னா, T20 போட்டிகளில் 16க்கு 20 ஓவர்களில் அதிகமான ரன்கள் எடுத்த இந்திய வீரர் என்ற சாதனை தான். ஹார்திக் பாண்டியா T20 போட்டிகளில் 16 முதல் 20 ஓவர்களில் 1029 ரன்கள் எடுத்திருக்காரு. தற்போது அவர் MS தோனியை கடந்துவிட்டார். ஏன்னா தோனி 1014 ரன்கள் எடுத்திருக்காரு. இந்த பட்டியலில் 16க்கு 20 ஓவர்களில் 1032 ரன்கள் எடுத்து விராட் கோலி முதல்ல இருக்காரு. இப்போது அடுத்த T20 போட்டியில் ஹார்திக் பாண்டியா 4 ரன்கள் எடுத்தால் விராட் கோலியின் சாதனையை முறியடித்து விடுவார். அதனால் 4 ரன்கள் 16க்கு 20 ஓவர்களில் எடுத்து இந்த சாதனையை படைப்பாரா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் 3வது போட்டியில் ஹார்திக் பாண்டியா இந்திய அணி சார்பாக அதிகபட்சமாக 40 ரன்கள் எடுத்திருந்தார். இருந்தாலும் தற்போது தோல்விக்கு அவரும் முக்கிய காரணம் என முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பலரும் விமர்சனம் செய்து பேசியும் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா ஹார்திக் பாண்டியா 35 பந்துகளில் 40 ரன்கள் எடுத்திருந்தார். அவர் மெதுவாக விளையாடிய காரணத்தால் ரன் ரேட் அதிகமாக்கி கொண்டிருந்த காரணத்தால் மற்ற வீரர்கள் சவாலான சிக்சர்கள் அடிக்க சென்று ஆட்டமிழந்தாங்க. அதனால் அவர் மற்ற வீரர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்ததாக முன்னாள் வீரர்கள் பார்த்திவ் பட்டேல், கெவின் பீட்டர்சன் உள்ளிட்டோர் பேசியும் இருக்காங்க. அதனால் 4வது போட்டியில் அதிரடியாக விளையாடி பாண்டிய விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுப்பார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சி கிரிக்கெட் போட்டியில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு விராட் கோலி விளையாடுறதுனால பெரும் அளவு ரசிகர்கள் இந்த போட்டியை காணக்கூடியிருக்காங்க. டெல்லி அணி சார்பாக விராட் கோலி இந்த போட்டியில்
சாதாரண வீரராக தான் களமிறங்கினார். டெல்லி அணியின் கேப்டனாக ஆயுஷ் பதோனி செயல்படுகிறார். இந்த நிலையில் விராட் கோலியின் பேட்டிங்கை பார்ப்பதற்காக காலை 5 மணியில இருந்து கடும் வெயிலில் மைதானத்திற்கு வெளியே காத்திருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிருக்கு. விராட் கோலியின் பேட்டிங்கை பார்க்கலாம் என ரசிகர்கள் அதிக அளவு காத்திருந்தாங்க. ஆனால் டாஸ் வென்ற டெல்லி அணியின் கேப்டன் பதோனி முதல்ல பந்து வீசுவதாக அறிவித்தார். இதனால் ரசிகர்கள் கொஞ்சம் அதிருப்தியும் அடைந்தாங்க. எனினும் விராட் கோலி ஃபீல்டிங் செய்யும் போது பார்க்கலாம் அப்படின்னு ஆறுதல் மட்டும் அவர்களுக்கு இருந்தது. மேலும் ரயில்வே அணி விரைவாக ஆட்டம் இழந்து விட்டால் இன்று டெல்லி அணி பேட்டிங் செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக விராட் கோலியின் பேட்டிங்கை காண முடியுமா அப்படின்னு ரசிகர்களும் எதிர்பார்க்கும் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.